உங்களுக்கு பார்த்தேன். இது எந்த ஏரியானே தெரியல நண்பா, திடீர்னு மறந்து போய் இந்த வழியில் வந்துட்டேன். ஹாய் நண்பா, அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் வந்து போக போகிறோம். சைலன்சரை பார்த்தீங்கன்னா வாரண்டி வந்து க்ளைம் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி வாரண்டி வந்து க்ளைம் பண்ணியிருந்தேன். ஒரு 15 டேஸில் வந்து கூப்பிட்றேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. பட் வந்து 1 மாதம் ஆச்சு, இன்னும் கூப்பிடவே இல்லை. ஸோ மாற்றி தராங்களா இல்லையா அப்படிங்கிறத போய் கேட்கலாம், என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. பட் வாரண்டி க்ளைம் பண்ணி ஆர்டர்லாம் வந்து போட்டாங்க. ஸோ ஏன் வந்து கூப்பிடல அப்படின்னு தெரியல. ஸோ நம்மளே போய் கேட்டுடலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாகிடுச்சு. முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் வந்து இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வந்து ஆயிடுச்சு. எப்படி தான் கலர் சேஞ்ச் ஆச்சுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ப்ரௌன் கலர் தான் வந்து இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வந்து அப்படியே ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ மற்றபடி வந்து பிரச்சனை கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம், அங்கே போய்ட்டு கேட்குறோம் என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:30 ஆகுது. பைக் வேறு பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸாக வந்து வாஷ் பண்ணவே இல்லை. நாளைக்கு வந்து வாஷ் பண்ணணும் நண்பா. வாஷ் பண்ணி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போடணும். திடீர்னு உள்ள வந்துட்டாங்களே. எப்படி பைக்கை வந்து வாஷ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ஒரு வீடியோ போடுறேன். அதை பற்றி ப்ராப்பராக ஒரு வீடியோ நான் போடவே இல்லை. ஸோ நாளைக்கு ப்ராப்பராக பண்ணிடலாம். ஸோ போன வீடியோ பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு வீடியோ வந்து போட்டிருந்தேன். பைக்கோட 130+ வந்து போச்சு. ப்ரோ நட்டு போல்ட்லாம் லூஸ் ஆகிற போகிறது ப்ரோ அப்படி சொல்லி நிறையா பேர் சொன்னீங்க. ஸோ அந்த பிரச்சனை எதுவுமே ஆகலை நண்பா. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்பீட்லேயே போயிட்டு இருந்தால் மட்டும்தான் இன்ஜினுக்கு பிரச்சனை வரும், ஏதாச்சும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஜஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு தான் வந்து எடுத்தேன். மைலேஜ் வேணால் கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கும் அந்த ஸ்பீடு போகும்போது. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையுமே வரல நண்பா. ஸோ இப்போதைக்கு பைக்கில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. செகண்ட் சர்வீஸ் வந்து முடிச்சாச்சு. பட் பைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4169 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. என்னாச்சு 5000 கிலோமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் சர்வீஸ் வந்து விடணும். பட் நான் வந்து ஒரு 3000லேயே வந்து விட்டுட்டேன். அதிகமாக வந்து லாங் ரைடு போயிட்டு இருந்தேன்னா, ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து பைக்கில் வந்து வந்துச்சு. ஸோ அதனால் வந்து போய்ட்டு சர்வீஸ் வந்து விட்டுட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த சைலன்ஸில் வந்து எல்லாருக்குமே காமனாக வந்து ஏன் வந்து இந்த பெயிண்ட்லாம் உரியுது அப்படிங்கிற டவுட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ நான் வந்து ஓரளவு வந்து கண்டுபிடிச்சிட்டேன் எதுக்காக வந்து அந்த பெயிண்ட் உரியுது அந்த இடத்துல மட்டும் அப்படின்னா, அந்த கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ VS6 பார்த்திங்கன்னா அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பெயிண்ட் உரியிற பிரச்சனைலாம் யாருக்குமே இல்லை. அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெல்த் பிளாக் 350 தான் மெயினாக வந்து உரியுது. ஸ்டெல்த் பிளாக் 500லாம் பார்த்திங்கன்னா உரியாது. ஸோ அந்த கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர் தான் பிரச்சனை அப்படிங்கிறது ஓரளவு தெரிய வந்திருக்கு. ஏன்னா அது பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடை வந்து கார்பன் டை ஆக்சைடாக வந்து கன்வெர்ட் பண்ணி வெளியே வந்து அனுப்புது. ஸோ அதனால தான் அந்த இடத்துல அந்த ப்ராசஸ் வந்து நடக்கிறதுனால தான் அந்த இடத்துல வந்து பெயிண்ட் வந்து உரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ப்ராசஸ் வந்து எதுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அந்த இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லா PXS பைக்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ அது கொண்டு வந்த மெயின் காரணம் வந்து பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர் வந்து வச்சிருக்கனால, ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பெயிண்ட் வந்து உரியுது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இதை வந்து எந்த மாதிரி வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. பட் வந்து அடுத்தடுத்து வர அப்டேட்டில் பார்த்திங்கன்னா அது வந்து சரி பண்ணியே தரணும் அவங்க கண்டிப்பாக. இப்போ யாராச்சும் புது பைக் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கான்னு சொல்லுங்கள். ஒரு 4 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின எல்லா பைக்குமே பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ இப்போ வாங்குறதுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல நண்பா. அவங்க வந்து எதுவும் சரி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. இந்த சர்வீஸ் சென்டரோட ஏரியா பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் கிட்ட வந்து இருக்குது. கோயம்புத்தூர் ராமநாதபுரம் ஃபுல்மேன் சர்வீஸ் சென்டர் ஓகேங்களா. ஸோ அங்கே தான் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், வாரண்டி வந்து க்ளைம் பண்ணியிருக்கிறேன். நம்ம வந்து எங்கே வேணாலும் வாரண்டி க்ளைம் பண்ணலாம். நான் எடுத்தது பார்த்திங்கன்னா ஹோப்ஸில், பட் அங்கே தான் வந்து வாரண்டி க்ளைம் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து போர்டை காணும் நண்பா. ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, அது காணுமே.
இந்த சைலன்சர் ஆர்டர் பண்ணியிருந்தேன், வாரண்டி கிளைம் பண்ணியிருந்தேன். பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன். சேஞ்ச் பண்ண வர சொல்லியிருந்தாங்க. இல்லைண்ணா சொல்லுங்கண்ணா. பெயிண்ட் கிடையாது, இது சைலன்சர் கோட்டிங். இது வெளியே கிடைக்குமா? கிடைக்கும். ஆன்லைன் ப்ராடக்ட்டில் இருக்குது. பார்த்துறேன். எடுத்துக்கலாங்களா? எடுத்துக்கலாம். ரிமூவ் ஆகாது, 100% ரிமூவ் ஆகாது. ஓகே. ரிமூவ் ஆச்சுன்னா நம்மளுக்கு பொருளும் அதுக்குள்ளே வந்துடும், தெரிஞ்சிடும். ஏன்னா ரெகுலராக நம்ம எப்படி ரைட் பண்ணிட்டே இருக்கீங்க. ரிமூவ் ஆச்சுன்னா தான் பிரச்சனை, ரிமூவ் ஆனால் பிரச்சனை இல்லை, மாற்ற வேண்டாம்ல. சரி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே சரி ப்ரோ, வந்தவொடனே உங்களுக்கு நான் கால். ஓகே. ரமேஷ் கிட்ட உங்கள் நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், வந்ததும் உங்களுக்கு நான். ஓகே ப்ரோ. ஸோ கைஸ், சைலன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணல. அதுக்கு பதிலாக வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து வேறு ஒன்று பண்ண சொல்லிட்டாங்களாமா. சைலன்சர் கோட்டிங் அப்படி சொல்லிவிட்டு ஒன்று பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ பண்ணி விட்ருக்காங்க. 100% வந்து கலர் வந்து போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளியும் அந்த ஸ்ப்ரே வந்து கிடைக்குமா? ஸோ வெளியே வாங்குறதுக்கு ஒரு 575 ரூபா வந்து ஆகும். அது எதுக்கு நம்ம இங்கேயே வந்து அடிச்சிடுவாங்க ஃப்ரீயாக. நீங்கள் வந்து இங்கே வந்து அடிச்சுக்குவாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எப்படியோ நமக்கு வந்து சைலன்சரை மாற்றணும் அப்படிங்கிற பெரிய விஷயம்லாம் கிடையாது. எனக்கு வந்து பிளாக் கலர் பைக்கில் வந்து அந்த ஒயிட் வந்து இருக்கக்கூடாது அப்படி தான் நினச்சேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டாக தான் ஸ்ப்ரே பண்ணாங்க, சரியாக போச்சு. சுற்றியுமே இருந்துச்சு, சுற்றி பின்னாடியும் பார்த்திங்கன்னா இருந்துச்சு, இதுலேயும் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ அப்படியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சரியாக போச்சு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எதுக்காக உரியுது அப்படி சொல்லி கேட்டேன். இந்த சென்சார்னாலையா இல்லைனா இந்த கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர்னால உரியுதா அப்படி சொல்லி கேட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ, நார்மலாக வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்தனால இன்ஜின் பக்கத்தில் இருக்கனால உரியுது அப்படி சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, நமக்கு எப்படியோ சரி பண்ணியிருந்தால் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக சரி பண்ணியாச்சு. இப்போது ஒருவேளை வந்து இனிமேல் பெயிண்ட் வந்து உரியுது அப்படின்னா நான் வந்து சைலன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி தரேன் அப்படி சொல்லியிருக்காங்க. 1 மந்த் வெயிட் பண்ணியிருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டே வந்து இதை பண்ணி விட்டுருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை, பண்ணிவிட்டு போயிருந்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு கோயம்புத்தூருக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி பெயிண்ட் வந்து உரியுது அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு கேளுங்க, பண்ணி தருவாங்க. அப்படி இல்லைனா இந்த ராமநாதபுரம் இங்கேயே வந்து கேளுங்க, பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இன் மை பைக்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு 15,000 பேர் கிட்ட பார்த்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சி இந்த வீடியோவுக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா பைக்னால் இப்படி தான் இருக்கும், பிரச்சனை வரதான் செய்யும் அப்படி சொல்லியிருந்தாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கெலாம் நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கா அதை அப்படியே வந்து உண்மையை சொல்லிடுவேன். ஒருத்தங்களுக்கு சப்போர்ட்டாகவும் பேச மாட்டேன், ஒருத்தங்களுக்கு வந்து எதிராகவும் பேச மாட்டேன். என்னோடய பைக்கில் இந்த பிரச்சனை இருக்குது, ஸோ எனக்கு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து இருந்துச்சு. வீடியோ பார்த்தேன், மேக்ஸிமம் பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய பைக்கில் வந்து அந்தளவுக்கு பிரச்சனை வந்து எதுவுமே வந்து இல்லைன்னு சொல்லுவேன். அந்த ஒரு பிரச்சனை தான் எனக்கு பிரச்சனை தோணிகிட்டே இருந்துச்சு. அது வந்து சரி பண்ணி தந்துட்டாங்க. இனி பார்த்தீங்கன்னா பிரச்சனை சொல்கிறதுக்கு எதுவுமே வந்து இல்லை நண்பா. ஓகேங்களா? இந்த தேர்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர் தான் விட மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 4,200 கிட்ட வந்து ஓடிருக்கா. இன்னொரு 5,800 ஓடணும்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட். 10,000 தான் போயிட்டு விடுற மாதிரி இருக்கும். ஆயில் சேஞ்சிங்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 8,000 to 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணாலே போதும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். நிறையா பைக்ஸில் பார்த்தீங்கன்னா 2,000 கிலோமீட்டர் ஒன்ஸு, 3,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கும். ஸோ இதிலலாம் அந்த பிரச்சனை இல்லை. 10,000 ஒன்ஸு ஆயில் சேஞ்ச் பண்ணால் போதும். நம்ம வந்து இந்த செயின் லூப்பு, செயின் கிளீனர் அது மட்டும்தான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எந்த ஏரியானே தெரியல நண்பா, திடீர்னு மறந்து போய் இந்த வழியில் வந்துட்டேன். வழி தெரியலையே, பேசிக்கிட்டே வந்ததுனால கரெக்டாக வந்து வழியை மறந்து போயிட்டேன். இந்த ஏரியாவுக்கு அந்த அடிக்கடி நான் வந்தது கிடையாதா, ஸோ அதனால தான். இந்த ரோட்டில் ஒரு 1000 வாட்டி போயிருப்பேன், பட் இந்த ரோட்டில் ஒரு வாட்டி கூட போனது கிடையாது. ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். இங்கே ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கும், பல்சர் கேர் அப்படி சொல்லிட்டு, மசக்காளி பாளையத்தில். நீங்கள் பல்சர் பைக் வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சர்வீஸ் விடுங்க, ஒரு வாட்டி விட்டு பாருங்கள்.
சும்மா வேறு லெவலாக பண்ணி தருவாங்க. இது வந்து சர்வீஸ் சென்டர் ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது. ரோட்டில் போகும்போது திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அதனால் சொன்னேன் நண்பா. தனி வழி என்று தனி வழி மோதாடாடு. ஸோ நண்பா, வெயிட் கேட்டால் வந்துட்டோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட வந்து நான் முயற்சி பண்ணலான்ட்டு இருக்கேன். நிறைய வந்து போடணும் அப்படின்னு முயற்சி பண்ண போகிறேன். அது அப்டேட் வந்து கொடுக்கணும். கண்டிப்பாக வந்து ஒரு அடுத்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கான முயற்சி நம்ம செஞ்சே ஆகணும். ஸோ அதுக்கான முயற்சி நான் எடுக்க போகிறேன் இனிமேல். ஓகேங்களா? இனிமேல் தரமான வீடியோஸ் வர காத்திருக்கிறது நண்பா. ஸோ வீடியோ எல்லாருமே ஜாலியாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி நண்பா. வணக்கம். ஜெய்ஹிந்த்.